நாம் தமிழ் கட்சி ஓராண்டு காலமாக வந்து பெரியார் மீதான விமர்சனத்தை வந்து ரொம்ப அதிகப்படுத்திட்டே போறீங்க. அவரை பற்றி அதிகமாக படிக்க தான் புரியும் எங்களுக்கு. காட்டுமிராண்டி காலத்திலேருந்தே இந்த தமிழ் மொழி வந்து பயணப்பட்டு வந்துச்சு, அதனால காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னாங்கன்னு சொல்லி பெரியாரவாதிகள் வந்து சொல்றாங்க. காட்டுமிராண்டி காலத்திலிருந்து வந்ததுனால காட்டுமிராண்டி மொழி அப்படின்னு சொன்னது ஒரு பெருமையான ஒரு வார்த்தை. அப்படின்னாக்க தமிழ் சனியனை விட்டு ஒளி அப்படிங்கிறதுல என்ன இருக்கு? சீமானும் அந்த மாதிரியான அரசியலை தான் பண்றாரு. இஸ்லாமியர்களை வச்சே பெரியார் விமர்சனம் பண்ணுறது இதுவும் ஒரு வகையான அரசியல்னு சொல்றாங்க. இஸ்லாமியர் வாயிலேருந்து விமர்சிக்க கூடாது, இஸ்லாமியர் வாயிலேருந்து பெரியாரை எதுவும் சொல்லக்கூடாதுன்னா அப்படி என்ன சட்டம் இருக்குன்னு நான் கேட்குறேன். ஹிஜாப் போட்டு நேரி போய் பெரியாரை பத்தி எப்படி பேச போச்சு? இதே தாரிக்கா ஹிஜாபை கலட்டி போட்டுட்டு முடிய வெட்டிக்கிட்டு ஒரு பேண்ட் சட்டை போட்டு பெரியாரை பத்தி புகழ்ந்து பேசினா யாராவது கண்டுப்பாங்களா? தீக்காக்காரவங்க யாராவது இந்த பொண்ணு ஏன் ஹிஜாப் போடல, இந்த பொண்ணு ஏன் ஹிஜாப் இல்லாம தீக்கா மேடையில் வந்து இந்த பேசுதுன்னு சொல்லுவாங்களா? அப்போ அவங்களுடைய முழு கோர் கான்செப்ட் என்ன அப்படின்னா ஹிஜாபை கலட்டி இருக்குது. அதாவது ஈவேரா அவர்களுடைய அம்மா வந்து கருப்பை அறுத்திருந்தா இந்த மாதிரி நமக்கு இதுவே தேவையில்லை அப்படின்னு சொல்லி அதெல்லாம் எல்லையை தாண்டி பேசினால்தான் அவங்க ட்ரிகர் ஆகி விமர்சனம் வைக்கிறாங்க. ஒரு பெண் கருப்பையை ஏன் அறுத்து எறிய வேண்டும் நாங்க கேட்கறோம். அதுதானே எங்களுடைய கருத்து. கருப்பையை அறுத்து எறியணும், முடிய வெட்டி பொம்பளைங்க பேண்ட் சட்டை போடுறதுனால என்ன உங்களுக்கு வந்து ஆதாயம்? அதுல என்ன சமூக சீர்திருத்தம்? அதுல என்ன பெண் விடுதலை? எல்லா பெண்களும் கருப்பையை பிச்சு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி அடுத்த இனவிருத்தி இருந்திருக்கும், அடுத்த தலைமுறைகள் எப்படி வந்திருக்கும்? இது வந்து ஒரு பியூர் இன ஒழிப்பு, இன அழிப்பு ப்ராஜெக்ட் இல்லையா? இஸ்லாமிய தலைவர்கள், இஸ்லாமியர்கள் கட்சி நடத்தும் தலைவர்கள் பெரியார் தங்களுடைய தலைவர்களாக ஏற்றுக்கொண்டு அவங்க வந்து பயணிக்கிறாங்கல்ல. கடவுளை கற்பித்தவன் முட்டாள், கடவுளை பரப்பியவன் அயோக்கியன். நான் ஒரு இஸ்லாமியன், எனக்கு என்னுடைய மதத்தை கடவுளை பரப்பியவர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகமெங்கும் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களின் தலைவர், மார்க்கத்தின் தலைவர் எங்கள் அண்ணல் நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்தான். அப்ப கடவுளை பரப்பியவன் அயோக்கியன் என்றால் முகமது நபியை நீ அயோக்கியன் இல்லையா? சாட்டை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் நாம் தமிழ் கட்சி ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் திருமதி தாரிகா சல்மான் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். நாம் தமிழ் கட்சி கடந்த ஓராண்டுன்னே சொல்லலாம், ஓராண்டு காலமாக வந்து பெரியார் மீதான விமர்சனத்தை வந்து ரொம்ப அதிகப்படுத்திட்டே போறீங்க. பெரியாரை வந்து இவ்வளோ மூர்க்கமாக எதிர்க்க வேண்டிய காரணமும் தேவையும் நாம் தமிழ் கட்சிக்கு என்ன இருக்கு? பெரியாரை எதிர்க்கணுங்கிறது எங்களுடைய நோக்கமும் இல்லை, பெரியாரை எதிர்த்தே தான் ஆகணுங்கிறதுக்காக நாங்கள் கட்சி தொடங்கவும் இல்லை. அப்போ நாம் தமிழர் கட்சி அடிப்படையில் பெரியார் விரோதமான கட்சியோ இல்லை பெரியாரை எதிர்க்கணுங்கிறதுக்காகவே தொடங்கப்பட்ட கட்சியோ எங்களோட முதல் மூச்சான கொள்கை அதுவோ கிடையாது. அப்போ பெரியாரை பற்றி படிக்க பெரியார் தமிழர்களுக்கும் தமிழை பற்றியும் தமிழ் புலவர்களை பற்றியும் பெண்களை பற்றியும் இஸ்லாமியர்களை பற்றியும் என்னென்னலாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க படிக்க அதனுடைய புரிதல் உருவாக நிச்சயமாக நம்முடைய எதிர்ப்பை காட்டமாக நம்ம வந்து செய்ய வேண்டிய அவசியம் எங்களுக்கு இருக்குது நாம் தமிழர் பிள்ளைகளுக்கு. அதனால அண்ணன் சீமான் தொடர்ந்து பெரியார் அவர்களை விமர்சிச்சுட்டு வந்துட்டு இல்லை. இதற்கு முன்னாடி பெரியார் அவர்களை தன்னுடைய தாத்தான்னு சொன்னார், பெரியாருடைய கொள்கை வாரிசு நான் சொன்னார். இப்போ வந்து பாரதியோட கொள்கை வாரிசு நான்ங்கிறார், அதே பெரியாரை வந்து விமர்சனம் பண்ணுறாரு. இது எதிர்மறையானதாக இருக்குல்ல? இது எதிர்மறையை தாண்டி ஆரம்ப காலத்தில் மேலோட்டமாக எல்லாருக்கும் ஈவேராவை பற்றி என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தாக்கா, ஈவேரா பெண் விடுதலைக்காக போராடினாரு, சமூக நீதிக்காக போராடினாரு, சாதியை ஒழிச்சாரு, எல்லாரும் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அது என்ன நமக்கு கற்பிக்கப்பட்டிருக்கு? ஈவேரா ஒரு புனிதர், ஈவேரா ஒரு மனிதரில் புனிதர், ஈவேரா ஒரு போராளி, இப்படிலாம் தானே கற்பிக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த பின்பம் தான் இன்னமும் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படிங்கும் பொழுது ஈவேராவை பற்றி ஆழமாக அடியாழம் வரைக்கும் போய் சென்று அவரை பற்றி படிக்க நிறைய புரிதல் உருவாக இல்லை வழிகாட்டியாக வச்சுருந்தோம். அதன் பின்பு இப்போ வந்து எதிர்க்க வேண்டிய தேவை என்ன இருக்குது? அவரை பற்றி அதிகமாக படிக்க தான் புரியும் எங்களுக்கு. படிக்க புரிய தெரிய அந்த தெளிவு கிடைக்க நிச்சயமாக தமிழ் தேசிய பாதையில் இப்படி ஒரு தமிழை இழிவுபடுத்தின, ஒரு தமிழை வந்து கேவலப்படுத்தின, கொச்சையாக விமர்சித்த ஒருவரை நிச்சயமாக இந்த வரலாற்றிலிருந்து நீக்க வேண்டிய கட்டாயம் நாம் தமிழர் பிள்ளைகள் எங்களுக்கு இருக்குது. இல்லை, பெரியார் வந்து தமிழை விமர்சனம் பண்ணார் அப்படிங்கிறது அது எந்த இடத்துல எதற்காக விமர்சனம் பண்ணாருன்னு சொல்லி சில விளக்கங்களை அவங்க வந்து வைக்கிறாங்கல்ல, அந்த விளக்கங்களும் ஏற்றுக்கொள்ள மாதிரி இருக்குது தானே? என்ன விளக்கம்? காட்டுமிராண்டி மொழி அப்படின்னு சொல்லி சொன்னார்னா, காட்டுமிராண்டி காலத்திலேருந்தே இந்த தமிழ் மொழி வந்து பயணப்பட்டு வந்துச்சு, அதனால காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னாங்கன்னு சொல்லி பெரியாரவாதிகள் வந்து சொல்றாங்க. காட்டுமிராண்டி மொழி காட்டுமிராண்டி காலத்திலிருந்து வந்ததுனால காட்டுமிராண்டி மொழி அப்படின்னு சொன்னது ஒரு பெருமையான ஒரு வார்த்தை. அப்படின்னாக்க தமிழ் சனியனை விட்டு ஒளி அப்படிங்கிறதுல என்ன இருக்கு? இப்போ நாங்கள் அதுதான் கேட்குறோம். நாங்கள் விமர்சனம் வைக்கிறோம், நீங்கள் எதிர் விமர்சனம் வைங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல காட்டுமிராண்டி மொழின்னு நீங்கள் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் விமர்சனம் வைக்கும் போது காட்டுமிராண்டிகள் காலத்திலேருந்து வந்த மொழின்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு. அப்படி கிடையாதுல்ல. சரி, அது அப்படியா இருந்துச்சுன்னா தமிழ் சனியனை விட்டு ஒளி, திருக்குறள் ஒரு மலம், அதே பெரியார் தான் திருக்குறளுக்கு மாநாடு நடத்துறாருன்னு சொல்றாங்க. அப்ப என்ன அதோட அர்த்தம்? நான் இப்ப கூட சொன்னேன், காலையில் இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலையில் கடுக்காய்ங்கிற மாதிரி காலையில ஒரு நிலைப்பாடு, மத்தியானம் ஒரு நிலைப்பாடு, சாயங்காலம் ஒரு நிலைப்பாடு அப்படின்னு சொல்லி புரண்டுகிட்டே இருக்கிறவரை நீங்க எப்படி
ஒரு நிலையான ஒரு தவறு நீங்கள் ஏற்றுப்பீங்க? பெரியார்வாதிகள் என்ன சொல்றாங்கன்னா, தன்னுடைய 92 வயது வரைக்கும் இந்த தமிழ் சமூகத்துக்காக அவர் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஏங்கியிருக்காரு. அப்படிப்பட்டவரை வந்து இவங்க விமர்சனம் பண்ணி சில குறைவு நிறைகளை தாண்டி அவரை வந்து நாங்கள் தந்தையா பெரியாரா வந்து ஏற்றுக்கிறோம். இவங்க ஏன் இவ்வளவு விமர்சனத்தை வைக்கிறாங்கன்னு கேட்குறாங்க. தமிழர் தாண்டி வேற என்ன தவறுகளை அவர் மேலே சுட்டி காமிக்க முடியும் உங்களால? ஒரு இஸ்லாமிய பெண்ணா இஸ்லாமியர்களை எவ்வளவு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு இழிவாக பேச முடியுமோ அந்த அளவுக்கு இழிவாக பேசியிருக்கிறார். அப்போ இஸ்லாமிய பெண்கள் சும்மாவே வீட்டில் உட்காந்து கோஷா முறைப்படி அவங்க கோஷா போட்டுக்கிட்டு வீட்டிலே உட்காந்து ஓசி சாப்பாடு சாப்பிட்றாங்க, அவங்க எதுவும் உழைக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நான் அவங்களுக்கு ஆதாரங்கள்லாம் தரேன். அப்போ அந்த ஆதாரங்களை அவங்க தர்க்கம் பண்ணி இது இப்படி இல்லை, நீங்கள் பொய் சொல்கிறீங்க, இல்லை நீங்கள் தவறாக புரிஞ்சுருக்கிறீங்க, இதுதான் உண்மை, இதை ஒழுங்காக புரிஞ்சுக்கங்க அப்படின்னு அவங்க பேசட்டும். அவர் பாருங்க என்ன சொல்கிறாரு, மைனாரிட்டிகளுக்கு அளிக்கும் சலுகையும் உரிமையும் துரோகம், பச்சை துரோகம் என்கின்ற குழந்தைகளைத்தான் ஈன்றும் வருகிறது. இது இயற்கையான பண்பு அல்லது விதி. அதனாலேயே நம் நாட்டில் உள்ள யோக்கிய பொறுப்பற்ற மக்கள் தங்கள் சுயநல சமுதாய கேடான காரியங்களுக்கு இப்படிப்பட்ட மைனாரிட்டிகள் பின்பலத்தை பயன்படுத்தி கொண்டு எதையும் செய்ய துணிகிறார்கள். இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி இவங்க துரோகம், பச்சை துரோகம் அப்படின்லாம் சொல்கிறது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகு ஜின்னா கிட்ட சொல்லி நீங்கள் எப்படி இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானை பிரிச்சுட்டு போனீங்களோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் திராவிட தேசம் பிரிக்க போகிறோம், அதுக்கு எங்களுக்கு உதவுங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்ப, திராவிட தேசம் நீங்கள் பிரிக்கிறதா இருந்துச்சுன்னா உங்கள் எல்லாருக்கும் ஒரே மொழி, ஒரே கொள்கை, ஒரே மாதிரியான மனநிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா நான் உதவி செய்ய முடியும். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பல்வேறு தரப்பட்ட மொழிகள் பேசுகிறாங்க, பல்வேறு தரப்பட்ட இதில் இருக்கிறாங்க, இதுவும் மெய்யியல் கொள்கையும் வேறு வேறு மாதிரியாக இருக்குது, அதனால் என்னால் உதவ முடியாதுன்னு அவர் சொன்னதை இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை துரோகிகள், இவங்க துரோகம், பச்சை துரோகம், இவங்களுக்குலாம் ஆதரவு செலுத்துறது, இவங்க பின்னாடி நிற்கிறது பச்சை துரோகம் என்னும் குழந்தையை தான் ஈனும் அப்படிங்கிறது எந்த விதத்தில் நியாயம்? இப்போ ஆர்எஸ்எஸ்காரவங்க ஒரு சங்க பரிவார கும்பல் என்ன சொல்கிறாங்க இஸ்லாமியர்களை, நீங்கள் பாகிஸ்தான் போங்க, இங்கேருந்து பாகிஸ்தான் போங்கன்னு சொல்கிறாரா இல்லையா? ஆனால் இதே ஈவேரா என்ன சொல்கிறாருன்னா, இஸ்லாமியர்கள் இங்கே இருக்கக்கூடிய துலுக்கர்கள்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. துலுக்கர்கள் ஆப்கானிஸ்தான் போ, பங்களாதேஷ் போ, பாகிஸ்தான் போன்னு சொல்கிறார். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எல்லா மதங்களும் மீதான விமர்சனத்தை வந்து அவர் வச்சிருக்காரு. இப்போ வந்து நாம் தமிழ் கட்சியோட கொள்கை அப்படிங்கிறது பெரியார் எதிர்ப்பில் வந்து சுருங்கிருச்சு அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து எல்லா தரப்பு மக்களுமே இருக்குது. எப்போ வந்து கடலூரில் சீமானவர்கள் பேசினாரோ அன்றிலிருந்து இன்று வரைக்கும் பெரியாரை வந்து அதிகமாக விமர்சனம் பண்ணுறீங்க. புதிதாக பாரதியாரை கொண்டாடுறீங்க, பாரதியாரை என்னுடைய பாட்டன்னு சொல்கிறாரு, பிராமண கடப்பாரை கொண்டு நாங்கள் திராவிட தகர்ப்போம் சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு முரணாக வந்து மக்கள் பார்க்குறாங்கல்ல. நான் முதல்ல பார்ப்பனர்கள் கிட்டேருந்து தொடங்குறேன், சங்க பரிவார கும்பல் கிட்டேருந்து நான் முதல்ல தொடங்குறேன். சங்க பரிவார கும்பல் பொறுத்த வரைக்கும் தமிழர்களுக்கு உரித்தான தமிழர்களின் தலைவர்கள், தமிழர்களின் பண்பாடு இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் உங்களுக்கு தெரியும், முருகனை கையில் எடுத்துச்சு வேலைக்கு ஆகலை, அப்புறம் திருவள்ளுவரை கையில் எடுத்துச்சு அதுலேயும் வேலைக்கு ஆகலை, பாரதியாரை கையில் எடுத்துக்கிட்டு பாரதியார் வந்து எங்கள் ஆளு பார்ப்பனர், பாரதியார் வந்து ஒரு இந்துத்துவ சித்தாந்தம் உள்ளவர் அப்படின்னு நீங்கள் ஆர்எஸ்எஸ்காரவங்க இல்லை சங்க பரிவார கும்பலில் இருக்கக்கூடியவங்க யாருடைய அலுவலகத்துக்கு போனீங்கனாலும் பாரதியாரோட சிலை இருக்கும், திருவள்ளுவர் சிலை இருக்கும். அதெல்லாம் அவங்க தத்தெடுத்துக்கிறாங்க, விரும்புகிறாங்க, இதெல்லாம் எங்களுடைய இது, அப்போ நாங்களும் தமிழர் தான், நாங்களும் இங்கே வர்றோம், கொள்கிறோம், ஆட்சி செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்க வர்றாங்க. அப்படிங்கும் பொழுது நிச்சயமாக நீங்கள் விஜில் அமைப்பு இருக்கு இல்லையா, விஜில் அமைப்பில் போய் அண்ணன் பேசினாருன்னு அதை பற்றியே பேசிட்டு ஆர்எஸ்எஸ் மேடையில் பேசிட்டாங்க. விஜில் அமைப்பில் ஆர்எஸ்எஸ் மேடையில் போய் அண்ணன் என்ன பேசினாங்க? பாரதியார் பற்றி பேசினார். அங்கதான் பிராமண கடப்பாரை கொண்டு திராவிடத்தை தகர்ப்போம் வந்து சொல்லியிருக்காரு. ஏன் சொன்னாங்க? அங்க இருக்கிற மக்களை குஷிப்படுத்துறதுக்காக சொல்லியிருக்காரு. எங்களுக்குன்னு சொந்தம் கொண்டாடிக்கிட்டு இருக்கக்கூடிய, உரிமை கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய அந்த ஆட்கள் கிட்ட இருந்து பாரதியாரை அப்படியே இடுப்பில் வச்சு அண்ணன் தூக்கிட்டு வந்துட்டார். ஏன் பாட்டேன் தமிழுக்காக பாடுபட்டிருக்கிறார், தமிழுக்காக குரல் கொடுத்துருக்காரு, தமிழை பற்றி பேசியிருக்கிறார், ஏன் தாய்மொழி, ஏன் தாய் நிலம், ஏன் இனம், அதை பற்றி பேசியிருக்கிறார். அப்படிங்கும் பொழுது இது எனக்கு சொந்தமான, எப்படி வந்து திருவள்ளுவரை மீட்டோமோ, எப்படி முருகனை மீட்டோமோ, எப்படி ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொரு தலைவர்கள் நம்மளோட தலைவர்களை தூக்கி வச்சிருக்கும் போது அம்பேத்கர் இன்னும் இந்துத்துவவாதிங்கிறாங்க. அம்பேத்கருக்கும் இந்துத்துவத்துக்கு என்ன சம்பந்தம்? இல்லை, அப்பெல்லாம் வந்து தன்னுடைய தமிழ் பாட்டுன்னு சொன்னவர் இந்த பிராமண கடப்பாறை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாருங்கிற கேள்வியும் அவங்க வைக்கிறாங்க. பாரதி என்னும் பிராமண கடப்பாறையை வைத்தே உன்னுடைய திராவிட குட்டிச்சுவத்தை அழிப்பேன். நீ என்ன சொல்ற பாரதியை பற்றி? பாரதி ஒரு பாப்பான், பாரதி ஒரு பார்ப்பனர், அதனால அவரை விட்டுருங்க. பாரதி ஒரு கிறுக்கன்கிறார் ஈவேரா, அதனால அவரை விட்டுருங்க அப்படிங்கிறார். பாரதியை ஒழிச்சு கட்டுறாங்க, பாரதி வரலாற்றிலிருந்து அகற்றப்படுகிறார். நாங்கள் அதை விடவே மாட்டோம் ஒரு பொழுதும். அப்போ அவர் பார்ப்பனர் இல்லையோ தமிழருக்காக குரல் கொடுத்துருக்கிறார், தமிழுக்காக குரல் கொடுத்துருக்கிறார். இதை வந்து சங்க பரிவாரர்கள் கும்பல் கையில் எடுக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்ககிட்டேருந்து மீட்டு வர வேண்டிய பொறுப்பு எங்ககிட்ட இருக்குது. அப்போ நிச்சயமாக அந்த பாரதி என்னும் பார்ப்பன கடப்பாறையை வைத்து இந்த ஈவேரா என்னும் குட்டிச்சுவத்தை, திராவிடம் என்னும் குட்டிச்சுவத்தை இடிக்க வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் நாங்கள் இருக்கிறோம். இல்லை, தமிழ் தேசியம் நாம் தமிழ்ச்சியோட முதல் எதிரியாரு ஆரியமா இல்லை பெரியாரியமா? நீங்கள் வந்து பார்ப்பனியமா பெரியாரியமான்னு கேட்கும்போது
ரெண்டுமே ஒன்று தான். பார்ப்பனியமும் திராவிடமும் ஆரியமும் பெரியாரியமும் ஒன்று தான். நிற வேறுபாடு தான் வெவ்வேறு. இப்போ நீங்கள் பாருங்கள், சங்க பரிவார கும்பலுடைய அடிப்படை ஒரு ஒரு சித்தாந்தம் அப்படின்னா என்ன? எல்லாருமே வந்து ஈக்குவலாக இல்லாத சனாதனத்தை முழுமையாக அவங்க வந்து பயன்படுத்தணும்னு சொல்லுவாங்க. மதத்தின் அடிப்படையில் பிரிவினாதுன்னு சொல்லிட்டு நிறைய கோட்பாடு. அவங்களுடைய கோரிக்கை என்ன? முதற்கண்ணான கோரிக்கை என்ன? இந்து ராஷ்டிரியம் அமையணும், இந்து நாடு வேணும். இல்லாத ஒன்று இங்கே யார் இந்து இருக்கா, எங்கே இந்த இந்து ராஷ்டிரியம் இங்கே அமையும், எப்படி இந்து ராஷ்டிரியம் அமையும்? அப்போ இல்லாத ஒரு உட்டோப்பியன் கான்செப்ட், ஒரு கற்பனை கான்செப்ட் அவங்க கேட்குறாங்க. அவங்க இந்து ராஷ்டிரியம் கேட்குறாங்க. இவங்க என்ன கேட்குறாங்க? ஆரம்பத்தில் திராவிட கழகம் உருவாகும் போது திராவிட நாடு அமைக்கப்படணும் கேட்டாங்களா இல்லையா? போய் இங்கே பாருங்க, இந்து ராஷ்டிரியம், இந்து நாடு, இது திராவிட நாடு. இந்துன்னு ஒன்று இல்லை, திராவிடம்னு ஒன்று இல்லை. இல்லாதது இவங்க கேட்குறாங்க. இவங்க இந்துன்னு சொல்லி கற்பிச்சுக்கிட்டு வராங்க. இவங்க திராவிடன் சொல்லி கற்பிச்சுக்கிட்டு வராங்க. இவங்களுடைய நிறம் காவி, இவங்களுடைய நிறம் கருப்பு. இவங்களுக்கும் இஸ்லாமியர்களை பிடிக்காது, தீக்காவுக்கும் இஸ்லாமியர்களை பிடிக்காது, திராவிட கழகத்துக்கும் இஸ்லாமியரை பிடிக்காது. ஆனால் இஸ்லாமியர்களுக்காக பாடுபட்டாங்க, பெண்களுக்காக பாடுபட்டார் பெரியார் அப்படிலாம் சொல்லி சொல்கிறாங்க. திமுக இன்னைக்கு வரைக்கும் சிறுபான்மையிலும் இஸ்லாமியரோட காவலர்கள் நாங்கள் தான் சொல்கிறாங்க. அவங்க பெரியாரை தானே தலைவராக ஏற்று நிற்கிறாங்க. நிறைய இஸ்லாமியர்கள் திமுக பக்கம் தானே நிற்கிறாங்க. நிறைய இஸ்லாமியர்கள் திமுக பக்கம் நிற்கிறாங்களோ நிற்கலையோ அதையெல்லாம் தாண்டி சில இஸ்லாமியர்கள் பிஜேபி பக்கமும் நிற்க தான் செய்கிறாங்க. உதாரணமாக வேலூர் இப்ராஹிம். இப்போ அவர் ஒரு விஷயத்த சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் அவர் இப்ராஹிமுடைய விஷயமா நீங்கள் பார்ப்பீங்களா? அவர் இப்ராஹிமுடைய மைண்ட் செட்டாக நீங்கள் அதை பார்ப்பீங்களா? இல்லை ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுடைய ஒரு வார்த்தையை? வேலூர் இப்ராஹிம் வந்து பிஜேபி பக்கம் நிற்கிறார். அதெல்லாம் விரல் விட்டு என்னக்கூடிய ஒரு ஆள் தான். அந்த கட்சியை சார்ந்து திமுகவை சார்ந்திருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் நிச்சயமாக அவங்களுக்கு ஆதரவாக பேசத்தான் செய்வாங்க. அதெல்லாம் வந்து ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுடைய கொள்கையாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுலேயும் குறிப்பாக இஸ்லாமியர்களை வைத்து பெரியாரை பற்றி புகழ்ந்து பேச வைக்கிறது. ஈவேராவை பற்றி புகழ்ந்து பேசுங்க. அந்த பொண்ணு இந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஈவேராவை தகர்த்தெறிகிறாங்க, அடிக்கிறாங்க, உடைக்கிறாங்க, நீங்கள் அதுக்கு வந்து எதிர்முட்டு கொடுங்க அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா அது ஒரு முட்டாள்தனமாக நாங்கள் பார்க்கிறோம். சீமானும் அந்த மாதிரியான அரசியலை தான் பண்ணுறாரு. இஸ்லாமியர்களை வச்சே பெரியார் விமர்சனம் பண்ணுறது இதுவும் ஒரு வகையான அரசியல்னு சொல்கிறாங்க. எப்படி ஆர்எஸ்எஸ் வந்து இஸ்லாமியர்களை வச்சு கொண்டு இந்த நாடு இந்துக்களுக்கான நாடுன்னு சில பேரை வச்சு சொல்கிறாங்களா, அந்த மாதிரியான ஒரு கான்செப்டை சீமானும் பயன்படுத்துறாருன்னு சொல்கிறாங்கல்ல. அது எப்படி நடக்கும்? நீங்கள் இஸ்லாமியராக இருக்கிறீங்க, உங்களை வச்சு வந்து பெரியாரை விமர்சனம் பண்ணும்போது யாருக்காக அந்த மைண்ட் செட் இருக்கு இல்லையா? இஸ்லாமியர் வாயிலேருந்து விமர்சிக்க கூடாது, இஸ்லாமியர் வாயிலேருந்து பெரியாரை எதுவும் சொல்லக்கூடாதுன்னா அப்படி என்ன சட்டம் இருக்குன்னு நான் கேட்குறேன். இஸ்லாமியர் ஏன் பெரியாரை விமர்சிக்க கூடாது? இஸ்லாமியர் பெரியார் விமர்சிச்சா நீங்க ஏன் ஹிஜாபோட போட்டு ஏறி போய் நிற்கிற, ஹிஜாப் போட்டு ஏறி போய் பெரியாரை பற்றி எப்படி பேச போச்சு? இதே தாரிக்கா ஹிஜாபை கலட்டி போட்டுட்டு முடியை வெட்டிக்கிட்டு ஒரு பேண்ட் சட்டையை போட்டு பெரியாரை பற்றி புகழ்ந்து பேசினா யாராவது கண்டுப்பாங்களா? தீக்காக்காரவங்க யாராவது இந்த பொண்ணு ஏன் ஹிஜாப் போடல, இந்த பொண்ணு ஏன் ஹிஜாப் இல்லாமல் தீக்கா மேடையில் வந்து இன்னும் பேசுதுன்னு சொல்லுவாங்களா? அப்போ அவங்களுடைய முழு கோர் கான்செப்ட் என்ன அப்படின்னா ஹிஜாபை கலட்டி எறியுது. இல்லை, நீங்கள் பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் இஸ்லாத்தை சேர்ந்த பல பேர் உங்கள் மீது பல வகையான விமர்சனங்கள் வந்து வைக்கத்தானே செய்வாங்க. விமர்சனங்கள்லாம் அதெல்லாம் ஒரு குப்பை, அதை தாண்டி தான் நம்ம வரணும். வைக்கத்தான் செய்வாங்க. இந்த பிரச்சனையை உருவாக்குனதே சீமான் அவர்கள் தான் சொல்றாங்க. இது பிரச்சனையே கிடையாது, இது எங்களுடைய உரிமை. எங்க மண்ணுக்காக, எங்க மக்களுக்காக, எங்களுடைய மொழிக்காக, எங்களுடைய உரிமைக்காக நாங்கள் குரல் கொடுக்கறது எப்படி பிரச்சனைன்னு நீங்க பாக்குறீங்க? நீங்க சொல்லுங்க. இப்ப நான் என்ன சொல்றேன், இங்க இருக்கக்கூடிய ஒரு சில நீங்க சொன்ன மாதிரி ஒரு சில இஸ்லாமியர்கள் கருத்து போடுறாங்க. அவங்க இஸ்லாமியர்களா அவங்க சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லணும். தீக்காக்காரவங்களே ஹிஜாப் பத்தி தான் பேசுறாங்க. நான் சொன்ன கொள்கையை விட்டுட்டாங்க, நான் சொன்ன விஷயங்களை விட்டாங்க, என்னோட பணுவல்கள், என்னோட தரவுகள் அதெல்லாம் விட்டுட்டாங்க. நான் இவ்வளோ விஷயத்தை காமிச்சு நாங்கள் பேசுகிறோம். நாங்கள் 8 பேருமே அப்படி தான் பேசணும் இல்லையா? அதை காமிச்சு பேசினப்ப இப்படி நான் வந்து கர்ப்பப்பையை அறுத்து எறின்னு சொல்லியிருக்கிறார் ஈவேரா அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்படி அவர் சொல்லவே இல்லைன்னு அவங்க சொல்லட்டும். அதுதானே கருத்து தானே வந்து பதிலாக இருக்கும். நான் வந்து மனைவியை தாசின்னு சொன்னார் ஈவேரா அப்படின்னு சொல்கிறேன். அவங்க என்ன அப்படிலாம் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லட்டும். நாங்கள் காமிக்கிறோம் விடுதலையில் இந்த தேதியில் இருக்குன்னு. நீ எடுத்து காமி, விடுதலையில் அந்த தேதியில் அப்படி ஒன்று இல்லவே இல்லைம்மா, உங்களுக்கு யாரோ அந்த நரேட்டிவை செட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் விளக்கம் கொடுங்க. ஏன் திமுக வாயை திறக்கல இது வரைக்கும்? ஏன் தீகா இது வரைக்கும் வாயை திறக்கல? ஏன் வீரமணி வாயை திறக்கல? ஏன் சுபவி வாயை திறக்கல? அவங்களுக்கு தெரியும், நாரிடுவோன்னு தெரியும். நாங்கள் என்ன கேட்குறோம், விடுதலையும் குடியரசையும் எங்களுக்கு பொது உடைமையாக்கு, நாங்கள் போய் எடுத்து படிக்கிற மாதிரி இதை வை அப்படின்னு கேட்குறோம். ஏன் செய்ய முடியல உங்களால்? செய்ய முடியாமல் இஸ்லாமியரா செம்ம பாயிண்ட், நம்ம கட்சியில் இருக்க முஸ்லீம் மட்டும் பேச விட்றா, சும்மா ஒரு 1000 ரூபா அவங்ககிட்ட ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது, 1000 ரூபாய்க்கு அதில் 200 ரூபாய்க்கு நெட் பேக்கை போட்டு உன்னால என்ன வேணாலும் பேச முடியுமா? பேசிடலாமா? ஒரு 4-5 இஸ்லாமியர்களை விட்டு குறிப்பாக அதுலேயும் அந்த அவங்க கூட கூட்டணியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய கட்சிகள் இருக்கும் தெரியுமா, அதுக்கு மானமும் இல்லை, ஈனமும் இல்லை, வெக்கமும் இல்லை, சூடும் இல்லை, சொரணமே இல்லை. இல்லை, உரிமைக்காக நிற்கிறாங்கன்னு அவங்க சொல்லி. அவங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? பெரியாருக்கும் இஸ்லாத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? இல்லை, இஸ்லாமியர்கள் உரிமைக்காகத்தான் நாங்கள் திமுக கூட்டணியில் பயணிக்கிறோம்னு அவங்க சொல்கிறாங்க. இஸ்லாமியருக்கான உரிமைக்காக பயணிச்சுட்டு போட்டோம், அதை பற்றி எந்த மாற்று கருத்தும் இல்லை.
பெரியாருக்கும் இஸ்லாத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. இல்லை பழனி பாபா அவர்களே சொல்கிறாங்க, பெரியாரையும் அம்பேத்கரையும் ஏற்றுக்கிறாங்க, யாராக இருந்தாலும் அவன் பின்னாடி போகாதுன்னு பழனி பாபா அவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்படியா? இஸ்லாத்தை வந்து தமிழ்நாடு பழனி முழுக்க பாபா இன்னொன்னு சொல்லிருக்காங்க, கேளுங்க. வசனம் வேணா எழுதுவான், உடன்பிறப்பே மயிரே மாட்டேன்னு வசனம் எழுதுவான்டா. அவன் தன்னுடைய சுயநலத்துக்காக குஷ்பு கூட கூட்டணி வச்சு குஷ்புவின் ஆதரவு, சிலுக்கு சிமித ஆதரவு, எந்த பச்சை துரோகி இவர் கொள்கைக்காக நிலையற்ற கொள்கையற்ற எதையும் விற்க தயாரானவன் கருணாநிதி. அவன் பின்னாலெல்லாம் நாம் 25 ஆண்டுகள் நிற்கவில்லையா? எம்ஜிஆரை எதிர்த்து இதே மதுரை மண்ணிலே எவ்வளவு கொடுமைகளை எதிர்த்து எம்ஜிஆரின் தடை சட்டத்தை முறித்து மறைந்து விட்ட பழக்கட பாண்டியனோடு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டோம். இவர் என்ன சொல்றாரு? கருணாநிதியை நம்பாதன்னு சொல்றாரு. ஏன் தலைவன் ஐயா பழனி பாபா கருணாநிதியை நம்பாத, ஆர்எஸ்எஸ் காரன் என்ன நெஞ்சில குத்துனானா கருணாநிதி என்ன முதுகுல குத்திட்டாரு அப்படின்னு சொல்றாரு. நான் அதை ஃபாலோ பண்றேன். நீங்க சொல்றீங்கல்ல பெரியாரை வந்து அவர் பெரியாரையும் அம்பேத்கரையும் யார் ஏற்கலையோ அவங்க பின்னாடி போகாதன்னு அவர் சொன்னது ஆர்எஸ்எஸ். பெரியாரையும் அம்பேத்கரையும் ஆர்எஸ்எஸ் ஏற்கலை ஆரம்பத்துல. இன்னைக்கு தான் பெரியார் இது அம்பேத்கர் தூக்கி இடுப்புல வச்சிருக்காங்க. அம்பேத்கர் வந்து எங்க ஆளு, அம்பேத்கர் வந்து எங்க ஆளு இப்படி ஏத்துக்கிறதுக்காக. அப்போ பழனி பாபா கிட்ட அந்த காலத்துல இதெல்லாம் பேசக்கூடிய அந்த காலகட்டத்துல ஈவராவை பற்றின முழு தரவுகள் அவர்கிட்ட இல்லை. இன்னைக்கே எங்களுக்கு இல்லை. இருக்கிற காலத்துல எங்களால் எடுக்க முடியல, முழுசா ஒழிச்சு வச்சிருக்கிறாங்க. அன்னைக்கு அவர்கிட்ட இல்லை. இருந்திருந்தா செருப்பை கொண்டு அடிச்சிருப்பார். உண்மையா இல்லையா? தனக்குன்னு ஒரு இயக்கம் வேணும், தனக்குன்னு ஒரு கட்சி வேணும், தனக்குன்னு ஒரு கூட்டம் வேணும், நம்ம வந்து நேர்வழிப்படுத்துவோம் இந்த மக்களை, இந்த பிள்ளைகளை அப்படின்னு அவர் முடிவு செய்கிற அந்த காலகட்டத்தில், தெளிவடைஞ்சு அவர் போகக்கூடிய அந்த காலகட்டத்தில் அவரை கொலை செஞ்சுட்டாங்க, முடிச்சு கட்டிட்டாங்க இந்த கும்பல். அப்போ நீங்கள் எப்படி வந்து பழனி பாபா அன்னைக்கு சொன்னாங்களே, பழனி பாபா நிறைய சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் நான் சொல்ல வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது, எவ்வளவோ சொல்லியிருக்கிறாங்க. அதில் கட்டிங் ஓட்டிங் இதுதான் பண்ணுவாங்க. அன்னைக்கு சொன்னார்ல, அதை வச்சே ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இஸ்லாமியர் பழனி பாபா வாழ அடையாளம் காட்டப்பட்ட இயக்கம்னு ஓட்டிகிட்டு இருக்காங்க திமுக. இப்போ திமுகவில் பயணிக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் ஒரு சிலர் என்னை விமர்சிக்கிறது நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இது வந்து முழுக்க முழுக்க ஒரு முட்டாள்தனமான விஷயம். எனக்கு வந்து இன்னும் சொல்லப்போனால் ஜீவசகாப்தம் மாதிரியான ஆட்கள் காவி சாயம் பூசுறது, நான் வந்து சங்கி அப்படிங்கிறது, இவங்க என்ன மாதிரியான நரேட்டிவை செட் பண்ணுறாங்கன்னா, அந்த மேடையில் 8 பிள்ளைகளில் 5 பேர் இஸ்லாமியர்கள், 4 பெண்கள், 3-4 பெண்கள் இல்லையா? அப்படி இருக்கும்போது இவ்வளோ பெரிய இஸ்லாமிய பெண் புலி படைய வச்சிருக்கிறாரு சீமான். இல்லை ஒருவேளை நீங்கள் அந்த மேடையில் பேசும்போது ஒரு எல்லையை தாண்டிட்டீங்களோ? என்ன எல்லை? அதாவது ஈவேரா அவர்களுடைய அம்மா வந்து கருப்பை அறுத்திருந்தா இந்த மாதிரி நமக்கு இதுவே தேவையில்லை அப்படின்னு சொல்லி அதெல்லாம் எல்லையை தாண்டி பேசினால தான் அவங்க ட்ரிகர் ஆகி விமர்சனம் வைக்கிறாங்க. ஒருவேளை பெரியார் பிறக்காம போயிட்டா நீங்களாம் சூத்திர பசங்களாக தான் இருந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பெரியார் ஏகங்கள் பசங்கள்னு சொல்லலை, இல்லை அந்த வார்த்தையை கண்ணீர் தவறி நம்ம திராவிடியன் பசங்கன்னு சொன்னார் இல்லையா? அப்போ நான் எல்லையை தாண்டி போறேன்னா அவங்க எல்லையை தாண்டி போறாங்க. இல்லை அதில் தான் அவங்க ட்ரிகர் ஆகிட்டாங்க. என்னுடைய கருத்து, ஒரு பெண் கருப்பையை ஏன் அறுத்து எரிய வேண்டும் நாங்க கேட்கிறோம். அதுதானே எங்களுடைய கருத்து. ஏன் எரியணும்? இல்லை குழந்தை பெற்றுக்கிற மிஷின் மட்டும் கிடையாதுன்னு சொல்லி பெரியார் அதுக்கு வந்து ஏன் பாட்டேன் பாரதிதாசன் சொல்றாரு, காதலுக்கு வழி வைத்து கருப்பாதை சாத்தி அப்படின்னா அவர் வந்து இதை பத்தி பேசுறாரு, ஃபேமிலி பிளானிங்கை பத்தி பேசுறாரு. இதை விட நாகரிகமான ஒரு வார்த்தையில யாராவது சொல்ல முடியுமா? ஃபேமிலி பிளானிங் காதலுக்கு வழி வைத்து கருப்பாதை சாத்தி. நீ அப்படி நாகரிகமா சொல்லலை, கர்ப்பப்பையை அறுத்து எறின்னு முடிய வெட்டி பொம்பளைங்க பேண்ட் சட்டை போடுறதுனால என்ன உங்களுக்கு வந்து ஆதாயம், என்ன நன்மை நடக்க போகுது? அதுல என்ன சமூக சீர்திருத்தம், அதுல என்ன பெண் விடுதலை? இப்போ பாரதியும் பெரியாரையும் வந்து சமமா நிறுத்துறது சாத்தியப்படும் நினைக்கிறீங்களா நீங்க? பெரியாருக்கு எதிராக பாரதியை நிறுத்துறது? நிச்சயமாக. பெரியார் ஈவேராவோட போய் ஏன் பாட்டம் பாரதியை ஒப்பிடுறதா? ஈவேரா எங்க, ஏன் பாட்டம் பாரதி எங்க? அது எப்படி நீங்க ஒப்பிடுவீங்க? நான் தான் சொல்றேனே, என் மொழியை ஒழிச்சு தமிழ் சனி, அதை படிக்காத இங்கிலீஷ் படி, தமிழ் புலவர்கள் பைத்தியக்காரங்க, அவனுங்க வந்து எச்சில் நக்கிறவனுங்க, அதனால நீ இங்கிலீஷ் படி, வீட்டில் அம்மா அப்பான்னு கூப்பிடாத, டேடி மம்மின்னு கூப்பிடு, பொம்பளையா இருக்கியா முடிய வெட்டிக்க, பேண்ட் சட்டையை போட்டுக்க, கல்யாணம்லாம் பண்ணாத, பண்ணினா தாலி அறுத்து எரி, என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி, உனக்கு இஷ்டப்பட்ட மாதிரி நீ வாழ்ந்துக்க, அதுக்கும் அப்புறம் கருப்பையை அறுத்து எரிஞ்சு உன்னோட பெண் அடையாளத்தையே ஒழிச்சிரு, முடிஞ்சு. இப்போ இதெல்லாம் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு இந்த சமுதாயம் என்ன ஆயிருந்திருக்கும்? எல்லா பெண்களும் கருப்பையை பிச்சு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி அடுத்த இனவிருத்தி இருந்திருக்கும், அடுத்த தலைமுறைகள் எப்படி வந்திருக்கும்? இது வந்து ஒரு பியூர் இன ஒழிப்பு, இன அழிப்பு ப்ராஜெக்ட் இல்லையா? இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது யாராவது மறுக்க முடியுமா? நான் ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் விடுறேன், ஈவேரா இன அழிப்புக்காக வந்தவர், என் இனத்தை, என் தமிழ் இனத்தை அழிக்க வந்தவர். அதனால தான் அவர் எதுவும் இவ்வளவு செய்ய சொல்லியிருக்கார். இப்போ நீ கெட்ட வார்த்தையில தான் திட்டுவேனா, திட்டு, பைத்தியக்கார மாதிரி கடந்து கத்து, அதுக்கெல்லாம் பயந்துட்டு போற ஆள் நான் இல்லை. நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல், என்னோட தர்க்கம் பண்ணி வெண்டுட்டு போ. இவ்வளோ விமர்சனங்கள் வந்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இருந்தாலும் சில இஸ்லாமிய தலைவர்கள், இஸ்லாமியர்களுக்கு கட்சி நடத்துகிற தலைவர்கள் பெரியார் தங்களுடைய தலைவர்களாக ஏற்றுக்கொண்டு அவங்க வந்து பயணிக்கிறாங்கல்ல, அதை எப்படி பார்க்குறீங்க? பெரியார் வந்து இஸ்லாமிய கட்சியில் இருக்கக்கூடியவங்க தன்னுடைய தலைவராக ஏற்றுக்கிறாங்க, திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க. அது வந்து இப்போ நான் சொல்கிறேன், அவங்க அதை ஏற்றுக்கணும். அரபி மொழி பேசுகின்ற கிறிஸ்தவர்களும் ஆண்டவனை அல்லாஹ் என்றுதான் சொல்வார்கள். நல்லா புரிஞ்சுக்கணும்.
அரபி மொழி பேசுற கிறிஸ்தவங்க இருக்காங்கல்ல, அவங்களும் கடவுளுக்கு என்ன சொல்லுவாங்க? அல்லாஹ்னு தான் சொல்லுவாங்க. அரபி மொழி பேசுகின்ற யூதர்களும் கடவுளுக்கு அல்லாஹ் என்றுதான் சொல்லுவார்கள். ஆக அது ஒரு அரபி சொல். ஒவ்வொரு மொழியிலே கடவுளுக்கு ஒரு வார்த்தை இருக்கிற மாதிரி அரபு மொழியிலே இருக்கக்கூடிய கடவுளுக்குரிய சொல் அல்லாஹ் என்பது. புரியுதா? அப்ப அல்லாஹ் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் அந்த இறைவனுடைய பெயர் இல்லை, அல்லாஹ்னா கடவுள், அவ்வளவுதான். இப்போ ஈவேரா என்ன சொல்றாரு? இதுதான் எங்க மார்க்கம் சொல்லுது. ஈவேரா என்ன தெரியுமா சொல்றாரு? கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லையே, இல்லவே இல்லை. கடவுளை கற்பித்தவன் முட்டாள், கடவுளை பரப்பியவன் அயோக்கியன், கடவுளை வணங்குபவன் காட்டு முராண்டி. எல்லா மதங்களுக்கும் பொதுவாக அவர் வந்து சொல்றாருல, சொல்லிட்டு போட்டோம். எல்லா மதங்களுக்கும் பொதுவாக சொல்லிட்டு போட்டோம். நான் ஒரு இஸ்லாமிய பெண், எனக்கு என்னுடைய மதத்தை, கடவுளை பரப்பியவர், அல்லாவை, இறைவனை பரப்பியவர், என்னுடைய மார்க்கத்தை பரப்பியவர் யார்? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் தான் எங்களுடைய மார்க்கத்தின் தலைவர். இன்னைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய கட்சி தலைவர்கள் மார்க்கத்தின் தலைவர்கள் இல்லை. உலகமெங்கும் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களின் தலைவர், மார்க்கத்தின் தலைவர் எங்கள் அண்ணல் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் தான். அப்ப கடவுளை பரப்பியவன் அயோக்கியன் என்றால் முகமது நபியை நீ அயோக்கியனுங்கிறியா? ஒரு இஸ்லாத்துடைய ஒரு இஸ்லாமிய மாளிகைன்னு நினச்சி பார்த்துக்கோங்களேன். இஸ்லாமிய மாளிகையுடைய அடி அஸ்திவாரமே ஓரிரை கொள்கை தாங்க. இறைவன் தான், ஓரிரை கொள்கை தான் எங்களுடைய அடிமட்ட அஸ்திவாரமே. அப்போ இஸ்லாமிய மாளிகையுடைய அஸ்திவாரத்தை பெயர்த்து தூக்கி போடுற வார்த்தை இல்லையா அது? அதனால இஸ்லாமியர்கள் பெரியாரை ஒருபோதும், ஈவேராவை ஒருபோதும் தலைவராக ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களே ஆனால் அவர்கள் முனாஃபிக்குகள், அவர்கள் குஃப்ரத்தது, காஃபிர். அவங்களுடைய பாதையிலேருந்து அவங்க மாறி போயிட்டாங்க, அவங்க ஏற்றுக்கொண்ட மார்க்கத்திலேருந்து அவங்க டிவியேட் ஆகி போயிட்டாங்கன்னு அர்த்தம். இல்லை, இஸ்லாமியர்களுக்கு நாம் தமிழர் கட்சியும் சீமானவர்களும் என்ன செய்தார் அப்படிங்கிற கேள்வியும் அவங்க எழுப்புறாங்க. என்ன செய்யணும்? திமுக செய்த அளவுக்கு, பெரியார் இயக்கங்கள் செய்த என்ன அளவுக்கு செய்தாங்க? திமுக பல இடங்கள்ல வந்து பதவி கொடுத்துருக்காங்க, எங்களுக்கெல்லாம் வந்து சீட்டு கொடுக்குறாங்க, அந்த மாதிரிலாம் அவங்க சொல்றாங்க. எத்தனை சீட்டு கொடுத்தாங்க? சிறுபான்மையினர் பாதுகாவலராக ஸ்டாலின் அவர்கள் தான் இருக்கிறார். சிறுபான்மையில என்ன பாதுகாத்தார் அவர்? இதுக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லணும்ல. எத்தனை சீட்டு கொடுத்தாங்க? ஒரு சீட்டு. அதுக்கும் இப்படி நிக்கணும். போய் வீட்டுக்கு போனீங்கனாலே பாய், ஓரமா போ, பாய் போ, பாய் வா, இதுதானே? இதான் உனக்குள்ள மரியாதையா? அண்ணா, எதிர்கட்சியாக இருந்த இந்தியன் முஸ்லீம் லீக் எதிர்கட்சியாக இருந்ததை இன்னைக்கு ஒரு சீட்ல கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்காங்க. யார் செஞ்சா? யார் முஸ்லீம் லீக்கை வந்து சோவியத் யூனியன் மாதிரி அப்படி வெடிச்சு செதறி எல்லா பக்கமும் ஓட வச்சா? ஒரே கட்சி தாங்க இஸ்லாமியர்களுக்கு. இன்னைக்கு எத்தனை கட்சி இருக்கு? நான் சொன்ன மாதிரி சோவியத் யூனியன் மாதிரி வெடிச்சு செதறி போய் கிடக்கு ஒரு இடத்துல. அதுக்கு யார் காரணம்? கிறிஸ்துமஸ் பண்டிகையின் போது வட மாநிலம் முழுவதும் வந்து கிறிஸ்துவ தேவாலயங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. பல இடங்கள்ல மசூதிகள் வந்து இடிக்கப்படும். அது எதுவுமே இங்க தமிழ்நாட்டில் இல்லைங்க. திமுக ஒரு பாதுகாப்பு அரணா இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க நம்புறாங்க, அதனுடன் பயணிக்கிறாங்க. நாம் தமிழ் அந்த மாதிரி என்ன செஞ்சு அப்படியெல்லாம் சொல்லி பாதுகாப்பு போர்வையால போத்தி வைக்கப்பட்டிருக்கிறாங்க. இதே திமுகவுடைய ஆட்சியில தான் இஸ்லாமியர்களின் குடியிருப்பு பகுதியில் உடச்சி தூக்கி போடப்பட்டுச்சு அம்மாப்பட்டினத்துல. இல்லைன்னு மறுக்க முடியுமா? இதே திமுகவுடைய ஆட்சியில தான் எங்க ஊர், நான் வாழக்கூடிய மேல் விஷாரத்தில் இருக்கக்கூடிய சாதிக் பாஷா நகர் உடச்சி சூறையாடப்பட்டுச்சு. கேட்டால் ஆக்கிரமிப்புன்னு சொன்னாங்க. 2000 மக்கள் இன்னைக்கு வீடு வாசல் இல்லாமல் தெருவில் நிற்கிறாங்க. இதை பற்றிலாம் வாய் திறக்காது எந்த இஸ்லாமிய இயக்கமும். ஏன்னா அவர்களுக்கு வேண்டியது தேர்தல் அரசியல். இதுக்காக, லாபத்துக்காக, லாப நட்டத்துக்காக இவங்க வழியாக அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடிவருடிகளாக செயல்படுகின்றார்கள் என்பதுதான் உண்மை. நாம் தமிழ்ச்சி என்ன செஞ்சிச்சுன்னு ஒன்று இருக்குல்ல, எல்லா இஸ்லாமியர்களுடைய குரலுக்கும், எல்லா இஸ்லாமியர்களுடைய பிரச்சனைக்கும் முதல் ஆளாக களம் கொண்டு தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்தவர் அண்ணன் சீமான் மட்டும்தான். சிஏலேருந்து, என்ஆர்சிலேருந்து, முத்தலாக்லேருந்து இஸ்லாமிய பிள்ளைகளை, இஸ்லாமிய பெண் பிள்ளைகளை, இஸ்லாமிய மக்களை அரசியல் படுத்துறார். அரசியல் அதிகாரத்தை நோக்கி எங்களை பயணிக்க வைக்கிறார். இஸ்லாமியர்களுக்கு நாம் தமிழர் கட்சி அளித்த சலுகையை விட, நாம் தமிழர் கட்சி அளித்த அரசியல் பிரதிநிதித்துவத்தை விட மற்றவங்க கொடுத்துட்டாங்களா அதிகமாக? அப்புறம் என்ன தெரியுமா பிரச்சனை? சீமான் இவ்வளோ செஞ்சுட்டார், புரிஞ்சு போச்சா? சீமான் இத்தனை பெண் பிள்ளைகளை, இத்தனை இஸ்லாமிய பிள்ளைகளை களத்துக்கு கொண்டு வந்துட்டார். 100 பேர் தான் அறிவிச்சிருக்கிறாரு. அதுலேயே இத்தனை முஸ்லீம்ஸ், இன்னும் தெரியாதவங்க எத்தனையோ பேர், இத்தனை பேரை அறிவிச்சிட்டார். இவ்வளோ பெரிய அரசியல் புரட்சியை செஞ்சுட்டார். இனி இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியன் செருப்பை கொண்டு நம்மளை அடிப்பானே. திமுக இத்தனை வருஷமா நீங்கள் திமுக பின்னாடி நின்னீங்களே, எங்கள் இயக்கத்தை கொண்டு போய் அந்த இயக்கத்தில் பயணிக்கக்கூடிய பிள்ளைகள் கேட்பாங்களா இல்லையா? தலைவர் தான் சரியில்லை, அந்த இயக்கத்தில் பயணிக்கக்கூடியவங்க எல்லாருமே உழைப்பாளி, உண்மையாக நம்புறாங்க. அத்தனை பேரும் உழைப்பாளி, அத்தனை பேரும் தீன்தாரி, அத்தனை பேரும் தக்குவாதாரி, அத்தனை பேரும் இறைவனை வணங்கக்கூடியவர்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டக்கூடியவர்கள். அவங்கெல்லாம் திமுகவை பிடிச்சி போய் வரல, தன்னுடைய தலைவர் போயிருக்கிற கூட்டணி வச்சிருக்காருன்னு சொல்லி அப்படி அவங்கள நம்பி போறாங்க. அப்போ அவங்கெல்லாம் என்ன கேட்பாங்க? செருப்பு எடுத்து கேட்பாங்க. ஒரு சீட்டை வாங்கிட்டு இத்தனை வருஷமா நின்னியே சீமான் என்பவர் சின்ன பிள்ளைகளை, நான் நாம் தமிழர் கட்சியில அறிவாயுதம் ஏந்தி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளை அரசியல் படுத்துறாரு, நீ ஏன் படுத்தலான்னு கேட்பாங்களா இல்லையா? அதுக்கு என்ன அவங்கள்ட்ட பதில் இருக்கு? அவங்கெல்லாம் சங்கியா, அவங்கெல்லாம் சங்கி அப்படின்னா வாய முடிவாங்கல்ல. அப்போ எங்களுக்கு பூசப்பட்ட சாயம் சங்கி,
இந்த 8 பேருக்கும் பதில் சொல்றதுக்கு உன்ட்ட பதில் இல்லை, அதனால உன்னுடைய தலைமை, உன்னுடைய திமுக தலைமை உங்களை ஏவி விட்டுருக்கு, 100 ரூபா 500 ரூபா கொடுத்து போய் போஸ்ட் போடு, போய் உட்காந்து கக்கூஸில் உட்காந்து பேசு, காலில் கொலுசு போட்டு மெட்டி போட்டு பேசுகிறவனோட சேர்ந்து நீயும் பேசு, கருத்தரங்கங்களில் போய் பங்கு பெறுங்க. அந்த பிள்ளைகளே அசிங்கமாக, இஸ்லாமியர்களே இங்கே இருக்கக்கூடிய கருத்தரங்கங்கள் இருக்கக்கூடிய பிள்ளைகள் என்னையெல்லாம் அசிங்கமான வார்த்தைகள், தகாத வார்த்தைகளை, கேவலமான வார்த்தைகளை, கொச்சையான வார்த்தைகளை விமர்சிக்கிறாங்க. இல்லை இதெல்லாம் பார்க்கும்போது இந்த அரசியல் நம்ம பயணிக்கணும், இல்லை இந்த இதை வந்து இன்னும் வீரியமாக எடுத்துகிட்டு போகணும், எந்த மாதிரியான உங்களுக்கு தோணுது? வெறி கொண்டு எழுப்பியிருக்கேன் நான்லாம். புரிஞ்சா? நான் வந்து திட்டினா மிஞ்சி போனால் என்னென்ன திட்டிடுவான்? இப்போ நீங்கள் சொல்ல பயந்தீங்களா, கூச்சப்பட்டீங்களா ஒரு வார்த்தை, இந்த திராவிட மகளேன்னு கேட்பான் பொம்பளை பிள்ளையா இருந்தா, பெரியாரின் மகளேன்னு கேட்பான் ஆம்பளை பிள்ளையா இருந்தா, அவ்வளோதான். அதை மிஞ்சி ஒரு கெட்ட வார்த்தை இருக்காங்க, அது மிஞ்சி ஒரு கெட்ட வார்த்தை இருக்குன்னா சங்கிங்கிற வார்த்தை, அவ்வளவுதான். புரியுதா? நீ ஆர்எஸ்எஸ்னா நான் வெக்கி கூணி குறுக்கி போயிருவேன், அவ்வளோதான். இது ரெண்டுமே நீ கேட்டுவிட்ட. இனி நான் ஏன் வைக்கணும் கூணணும் குறுக்கணும்? வீட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டு அம்மா அத்தா இப்படிலாம் என்னை பேசுகிறாமான்னு சொல்லுவீங்கன்னு நினச்சிங்களா? எங்கள் அம்மா அத்தா 2 பேருமே இஸ்லாமிய இயக்கங்களில் பயணித்தவங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய தமுக உருவாகிறதுக்கு முன்னாடியே கருவாகிட்டு இருக்கும் போதே அந்த குழுவில் இருந்தவங்க. எங்கள் அம்மா 9 வயசுல இருந்து இஸ்லாமிய மேடைகளில் பேசக்கூடிய ஒரு ஆள். எங்கள் அம்மா பயணிக்காத ஆட்களே இல்லை. இன்னைக்கு இஸ்லாமிய தலைவர்களால் இருட்டடிக்கப்பட்ட, மறக்கடிக்கப்பட்ட ஐயா அபு அப்துல்லா, ஐயா கமாலுதீன் மதனி, ஐயா லேடிஸ் பேக்ல லப்ப தம்பி, இவங்க கூடலாம் பயணிச்சவங்க எங்கள் அம்மா அப்பா. தமுக பிளவுபடுறதுக்கு முன்னாடி அங்கே இருந்தவங்க. அவங்கள அபு அப்துல்லாவில் தொடங்கி இறுதியாக மாஜக தமிமுன் அன்சாரி வரைக்கும் 2016 எங்கள் அம்மா வந்து பரப்புரை பண்ணியிருக்கிறாங்க. எங்களுக்கு சொந்த ஊர் நாகப்பட்டினம். நாகப்பட்டினத்தில் நாங்கள் தான் முதல் தௌஹீத் ஜமாத்தை கட்டமைச்சவங்க. என்னுடைய தாத்தா தன்னுடைய வீட்டில் முதல் தளத்தை மொட்டை மாடியை வந்து பள்ளிவாசலாக மாற்றிருந்தாங்க, ஒரு கூரையை போட்டு. அன்னைக்கு இருந்த பொருளாதாரத்தில் அவங்களுடைய தோழர்கள் எல்லாம் சேர்ந்து எங்களுடைய சொந்த கட்டடத்தில் மொட்டை மாடியை நாங்கள் வந்து பள்ளிவாசலாக மாற்றிருந்தோம். அப்புறம் சிறுக காசு சேர்த்து நாங்களே ஒரு இடம் வாங்கி அதில் ஒரு பள்ளிவாசல் கட்டி நாகை முஸ்லீம் தௌஹீத் ஜமாத் அப்படின்னு நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய சாலப்பள்ளி தெருவில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் என்னுடைய பாட்டனாரின் உழைப்பாளையும் கூட இருந்தவங்களுடைய உழைப்பாளையும் வந்தது. நாகப்பட்டினத்துடைய முதல் தௌஹீத் கல்யாணம் பண்ணது எங்கள் அம்மா. எங்கள் அம்மாவுடைய கல்யாண செலவு என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. 500 ரூபான்னு. அந்த நேரத்தில் வெறும் 500 ரூபா, வெறும் 500 ரூபா. பாலும் பெருச்சம்பழமும் கொடுத்தாங்க, அதுக்கான செலவு. முதல் தௌஹீத் கல்யாணம் எங்கள் அம்மாவுடைய ரஃபிக் மாமாவோட தான் முதல் தௌஹீத் கல்யாணம். ஏன் 2017 எனக்கு கல்யாணம் நினச்சினேன். எனக்கு ஏன் கல்யாணக்கு செலவு எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு சும்மா சொல்லுங்க. ஒரு 5 ஒரு 10 லட்சங்கள் வரை செலவு. 1500 ரூபான்னு. வண்டிக்கு பெட்ரோல் 500 ரூபா. வந்த அண்ணம்மாருக்கு நைட்டு டிஃபன் வாங்கி கொடுத்தோம். அவங்களுக்கு கொடுத்த டிஃபன் வாங்கி கொடுத்த செலவு 1000 ரூபா, 1500 ரூபா. இப்படிப்பட்ட இருக்கிறேன். என் தம்பிக்கு 10,500 ரூபா, 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கல்யாணம், அவ்வளவுதான். அப்ப நபி வழி திருமணத்தை அன்னைக்கு எங்க உமா செஞ்சு காமிச்சது. அன்னைக்கு எங்க உமா பட்ட கல்லடி, சொல்லடி, வார்த்தையடி, லெட்டரால வாங்கின அடி, இதெல்லாம் தான் இன்றைக்கு நாகப்பட்டினத்து பிள்ளைகளை அல்லாட உதவியை கொண்டு இன்னைக்கு நாகப்பட்டினத்துல நபி வழி திருமணம் நடக்குது. குறைந்தபட்சத்துல 2000 ரூபா இருந்துச்சுன்னா அன்னைக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்துடலாம். என்ன நடக்குது அப்படின்னா அல்லாட உதவி கொண்டு எங்க உமா அன்னைக்கு பட்ட அவமானமும் அசிங்கமும் தான். இப்படிலாம் பேசுறாங்களே, உங்களுக்கு எப்படி தோணுது? அப்படி இல்லை, எங்க மேல காவி சாயத்தை வாரி பூச சொல்லி அவங்களுக்கு உத்தரவு. இதையெல்லாம் 4 பேர் வாரி பூசினா அப்படியே இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள், ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் அப்படி மாறிடுவாங்களா? நம்பிடுவாங்களா? அவங்களுக்கு தெரியாதா நாங்க யாருன்னு? ஓகே, உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விரிவாக அடையளிச்சமைக்கு நன்றி. நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.